எதிலும் புதுமை என்றும் முதன்மை என்பதற்கிணங்க நேயர்களின் நாடி துடிப்பறிந்து முதற்தரமான நிகழ்ச்சிகளை படைத்து வரும் சக்தி FM வானொலி தனது 16வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறது. சக்தி FM-இன் 16வது பிறந்த நாளை முன்னிட்டு சக்தி டிவி MBC தலைமை காரியாலய கேட்போர் கூடத்தில் விசேட நிகழ்வு ஒன்று இன்று நடைபெற்றது. 16வது பிறந்த நாளை கொண்டாடும் சக்தி FM தனது அடுத்த இலக்காக நூலகங்களை வளப்படுத்தும் செயற்திட்டத்தை தனது பிறந்த நாளில் இன்று ஆரம்பித்தது. ஒரு நூல் கொடுப்போம், புது யுகம் படைப்போம் எனும் துணிப்பொருளில் மக்களின் சக்தியான சக்தி FM இந்த செயற்திட்டத்தை இன்று ஆரம்பித்தது. இந்த திட்டத்தின் மூலம் நூலகங்களுக்கு பயனுள்ள நூல்கள் வழங்கப்பட உள்ளன. இதற்கான ஆரம்ப நிகழ்வு MTV MBC தலைமை காரியாலய கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது MTV MBC ஊடக வலையமைப்பின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். As a channel which is தமிழ் பேசும் மக்களின் ஒரு சக்தியாக சக்தி FM திகழ்கின்றது. தமிழ் மக்களின் சக்தியான சக்தி FM மக்களின் சக்தி என்பதை மீண்டும் ஒருமுறை மெய்ப்பித்துள்ளது. மக்களின் ஒத்துழைப்புடன் நாம் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் என நான் நினைக்கின்றேன். சக்தி FM பல விடயங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வருடத்தில் புத்தகங்களை வழங்குவதற்கு அர்ப்பணிப்பு செய்கின்றோம். அந்த வகையில் புத்தகங்களை வழங்குகின்றோம். சக்தி குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இலங்கையில் மாத்திரமின்றி உலகளாவிய ரீதியில் உள்ள ரசிகர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக்தி FM சர்வதேச ரீதியில் பலமிக்க ஊடகமாக நடைபோடுகின்றது. நீங்கள் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் எதிர்காலத்திலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். சக்தி ஊடகம் என்பது வெறுமனே நிகழ்ச்சிகளோடு நின்று விடாமல் அதை தாண்டி எங்களுடைய மக்களோடு மக்களாக இணைந்து பல செயற்திட்டங்களை நாங்கள் இந்த 16 ஆண்டுகளாக நிகழ்த்தி இருக்கின்றோம். உங்களோடு சேர்ந்து இந்த 16வது ஆண்டிலே நாங்கள் இனி செய்ய போவது என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற நேரம். இலங்கையிலே எத்தனையோ பாடசாலைகள், பொது நூலகங்கள், இலங்கையிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் பல நூலகங்கள் ஒழுங்காக பேணப்படாமல், புத்தகங்கள் இல்லாமல் சீரழிந்து காணப்படுகின்றன. நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னதை போல, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்ட். உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கல்வியை தவிர வேறு எதுக்குமே இல்லை. அப்படிப்பட்ட கல்வியை ஆயுதமாக எடுத்து இந்த உலகத்தை ஒரு நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டியை பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை, தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக ஒரு கல்வி சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து சக்தியின் நூலகம், ஒரு நூல் கொடுப்போம், புது யுகம் படைப்போம். நூல் கொடுக்க போபவர்கள் நாங்கள் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்தது ஒரு புத்தகத்தை ஏனும் வழங்கி இந்த நூலகங்களை புதுப்பித்து காட்டுவோம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு செயற்திட்டம். ஆரம்ப கட்டமாக நாங்கள் 16 வருடங்கள் என்பதால் 16 பாடசாலையினுடைய நூலகங்களை புதுப்பிக்க இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். The initiative today, the noble initiative that we நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளின் நூலகங்களை மீள கட்டியெழுப்புவதற்கான ஒரு உன்னதமான ஒரு பணியினை நாம் இன்று ஆரம்பிக்கின்றோம். இன்றைய தலைமுறையினர் நவீன ஊடகத்தின் பால் தமது கவனத்தை செலுத்தி வருகின்றனர். புத்தகங்கள் வாசிப்பதை நாம் மறந்துவிட்டோம். புத்தகம் வாசிப்பது அரிதாகிவிட்டது. இன்று புத்தகம் வாசிப்பதை நாம் மறந்துவிட்டால் எமது அடுத்த தலைமுறையினருக்கும் புத்தகத்துக்கும் இடையிலான தொடர்பு இல்லாது போய்விடும். எனவே எமது இந்த முயற்சி வாசிப்பு திறனை பலப்படுத்தும். இதேவேளை இன்று காலை பன்னிப்பிட்டிய கலையகத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகளில் கர்நாடக இசை வித்தகரான நெய்வேலி சந்தான கோபாலன் மற்றும் கம்பன் கழக அமைப்பாளர் ஜெயராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். சக்தி FM-இல் மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் ஹலோ சக்தி நிகழ்ச்சி நேரடியாக சக்தி டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டமை விசேட அம்சமாகும். அதனாலதான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும், கவலைப்படாது.